வணக்கம் மாணவர்களே. ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷனிங் குறித்த இந்த பகுதிக்கு வரவேற்கிறோம். இந்த பகுதியில் தெர்மோஸ்டாட்கள், டிம்மர்கள், டீஃப்ராஸ்ட் ஹீட்டர்கள், பைமெட்டல் ஹேர் லூவர்கள் மற்றும் இதர சிஸ்டம் காம்போனன்ட்டுகள் போன்ற எலக்ட்ரிக்கல் ஆக்சசரிகளை சரிபார்த்தல், தவறுகளை கண்டறிதல் மற்றும் சோதனை செய்தல் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். குறிக்கோள்கள்: இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் டைமரை சரிபார்த்து சோதிக்கவும், பைமெட்டல் தெர்மோஸ்டாட்டை சரிபார்த்து சோதிக்கவும், டீஃப்ராஸ்ட் ஹீட்டரை சரிபார்த்து சோதிக்கவும், பிடிசி ரீலேவை சரிபார்த்து சோதிக்கவும், ஓவர்லோட் புரொடெக்டரை சரிபார்த்து சோதிக்கவும், இவாப்பரேட்டர் ஃபேன் மோட்டரை சரிபார்த்து சோதிக்கவும் முடியும். தெர்மோஸ்டாட்கள், டைமர்கள், டீஃப்ராஸ்ட் ஹீட்டர்கள், பைமெட்டல் ஏர் லூவர்கள் மற்றும் இதர பாகங்கள் போன்ற எலக்ட்ரிக்கல் ஆக்சசரிகளை சரிபார்ப்பதற்கும், தவறுகளை கண்டறிவதற்கும், சோதனை செய்வதற்கும் தேவையான டூல்ஸ், எக்விப்மெண்ட் மற்றும் கன்சியூமபிள்ஸ்களை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். டூல்ஸ், எக்விப்மெண்ட்ஸ் மற்றும் கன்சியூமபிள்ஸ்: கிளாம்ப் மீட்டர் அல்லது டாங் டெஸ்டர், லைன் டெஸ்டர் 500 வோல்ட், கட்டிங் பிளையர் நீளம் 200 மில்லிமீட்டர், நோஸ் பிளையர் நீளம் 150 மில்லிமீட்டர், ஸ்க்ரூ டிரைவர் செட், மல்டி ஸ்ட்ராண்ட் வயர் 5 மீட்டருக்கு 1 ஸ்கொயர் மில்லிமீட்டர், பல்ப் ஹோல்டர், எலக்ட்ரிக்கல் டெஸ்ட் போர்டு, ட்ரை ஐஸ், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டர். இப்போது தெர்மோஸ்டாட்கள், டைமர்கள், டீஃப்ராஸ்ட் ஹீட்டர்கள், பைமெட்டல் ஏர் லூவர்கள் மற்றும் இதர பாகங்கள் போன்ற எலக்ட்ரிக்கல் பார்ட்டுகளை சரிபார்ப்பதற்கும், பிழைகளை கண்டறிவதற்கும் தேவையான தயாரிப்புகளை பார்ப்போம். டாஸ்க் 1: ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரில் பைமெட்டல் தெர்மோவை சரிபார்த்தல் மற்றும் சோதனை செய்தல். கொடுக்கப்பட்ட வரைபடத்தின்படி டெஸ்ட் லேம்பை அமைக்கவும். ரெஃப்ரிஜரேட்டரில் உள்ள பைமெட்டல் தெர்மோஸ்டாட்டை கண்டறியவும். இது பொதுவாக இவாப்பரேட்டர் காயில்களுக்கு அருகில் அல்லது ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். தெர்மோஸ்டாட்டை அணுக தேவையான கவர்கள் அல்லது பேனல்களை அகற்றவும். தேவைப்பட்டால் பாதுகாப்பு கவர்களை அன்ஸ்க்ரூ செய்து அகற்றவும். ஓம்ஸில் ரெசிஸ்டன்ஸை அளவிட கிளாம்ப் மீட்டரை செட் செய்யவும். ரெசிஸ்டன்ஸை அளவிடுவதற்கு கிளாம்ப் மீட்டர் சரியாக கிலோ ஓம்ஸ் அல்லது ஓம்ஸ் வரம்பில் அமைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். பைமெட்டலின் A மற்றும் B பாயிண்டுகளுக்கு இடையே கண்டினியூட்டியை சரிபார்க்கவும். டெஸ்ட் லேம்பின் பல்ப் எரியவில்லை என்றால் பைமெட்டல் தெர்மோ சரியாக செயல்படுகிறது என்று அர்த்தம். பைமெட்டல் தெர்மோவை ட்ரை ஐஸில் 5 நிமிடங்கள் வைக்கவும். 5 நிமிடங்களுக்கு பிறகு பாயிண்ட்கள் A மற்றும் B இடையே கண்டினியூட்டியை சரிபார்க்கவும். டெஸ்ட் லேம்பின் பல்ப் எரிகிறது என்றால் பைமெட்டல் தெர்மோ சரியாக இயங்குகிறது என்று அர்த்தம். டாஸ்க் 2: ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டர், டீஃப்ராஸ்ட் ஹீட்டரை சரிபார்த்து சோதனை செய்தல். ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டின் பின்புற பேனலுக்கு பின்னால் பொதுவாக காணப்படும் டீஃப்ராஸ்ட் ஹீட்டரை கண்டறியவும். இது பார்வைக்கு ஒரு காயில்டு வயர் அல்லது ஒரு கிளாஸ் பைப் போல இருக்கலாம். பர்ன்ஸ், பிரேக்ஸ் அல்லது டிஸ்கலரேஷன் போன்ற சேதத்தின் அறிகுறிகள் ஏதேனும் இருக்கிறதா என்று டீஃப்ராஸ்ட் ஹீட்டரை ஆய்வு செய்யவும். தேவைப்பட்டால் மாற்றவும். கிளாம்ப் மீட்டரை ரெசிஸ்டன்ஸ் அல்லது ஓம்ஸ் செட்டிங்கிற்கு அமைப்பதன் மூலமும், ஹீட்டர் எலிமெண்ட்டுகளின் ஒவ்வொரு முனையிலும் கிளாம்ப் மீட்டர் ப்ரோபுகளை வைப்பதன் மூலமும் டீஃப்ராஸ்ட் ஹீட்டர் செயல்படுகிறதா என்பதை சரிபார்க்க கண்டினியூட்டி சோதனையை செய்யவும். கிளாம்ப் மீட்டர் பாயிண்டுகள் A மற்றும் B இடையே கண்டினியூட்டியை சரிபார்க்கவும். ஹீட்டருக்கு கண்டினியூட்டி இருக்கிறது.
ஹீட்டரின் ரெசிஸ்டன்ஸை அளவிடவும் மற்றும் அதை அட்டவணையில் டாக்குமெண்ட் செய்யவும். ஆபரேட்டிங் வோல்டேஜ் 220 வோல்ட் ஏசியாக இருந்தால் கொடுக்கப்பட்ட வரைபடத்தின்படி 2 நிமிடங்களுக்கு பவர் சோர்ஸை இணைக்கவும். பின்னர் பவர் சோர்ஸை துண்டிக்கவும். உங்கள் விரலால் ஹீட்டரை தொட்டு வெப்பம் உருவாகிறதா என்பதை கவனிக்கவும். வெப்பம் வந்தால் ஹீட்டர் சரியாக செயல்படுகிறது என்று அர்த்தம். இப்போது நாம் தெர்மோஸ்டாட்கள், டைமர்கள், டீஃப்ராஸ்ட் ஹீட்டர்கள், பைமெட்டல் ஏர் லூவர்கள் மற்றும் இதர பாகங்கள் உட்பட ரெஃப்ரிஜரேட்டரில் உள்ள பல்வேறு எலக்ட்ரிக்கல் பார்ட்டுகளை சரிபார்த்தல், பிழையை கண்டறிதல் மற்றும் சோதனை செய்வதற்கான செயல்முறையை பார்ப்போம். டாஸ்க் 4. ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரில் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் PTC ரீலேவை சரிபார்த்தல் மற்றும் சோதனை செய்தல். PTC ரீலே பொதுவாக கம்ப்ரஸருக்கு அருகில் இருக்கும். இது பிளாஸ்டிக் அல்லது மெட்டல் ஹவுசிங்கால் மூடப்பட்டிருக்கும். PTC ரீலேவை பாதுகாக்கும் கவர் அல்லது ஹவுசிங்கை கவனமாக அகற்றவும். ரீலே மற்றும் அதன் வயரிங்கை கவனமாக கையாளவும். விஷுவல் எக்ஸாமினேஷன் செய்யவும். ரீலே, கனெக்டர்கள் அல்லது வயர்களில் ஏதேனும் சேதம் அல்லது எரிந்த அறிகுறிகள் உள்ளதா என பார்க்கவும். தெரியக்கூடிய சேதம் சிக்கலை குறிக்கலாம். ரீலே பின்கள் அல்லது டெர்மினல்களை அடையாளம் காணவும். பொதுவாக அவை 3 இருக்கும். இயங்கும் டெர்மினல் A எனவும், ஸ்டார்டிங் டெர்மினல் B எனவும், காமன் டெர்மினல் C எனவும் குறிக்கப்பட்டிருக்கும். உங்கள் கிளாம்ப் மீட்டரை கண்டினியூட்டி அல்லது ரெசிஸ்டன்ஸ் செட்டிங்கிற்கு அமைக்கவும். ரீலே உடன் இணைக்கப்பட்ட வயர்களை துண்டிக்கவும். C மற்றும் A இடையேயான கண்டினியூட்டியை கிளாம்ப் மீட்டர் மூலம் சரிபார்க்கவும். கண்டினியூட்டி சரியாக இருக்கிறது. டெர்மினல் A மெயின் வைண்டிங்குடன் இணைக்கப்பட்டுள்ளது. டெர்மினல் B ஸ்டார்டிங் வைண்டிங்குடன் இணைக்கப்பட்டுள்ளது. C மற்றும் B இடையே ரெசிஸ்டன்ஸை சரிபார்க்கவும். ரெசிஸ்டன்ஸ் தோராயமாக 30 ஓம்ஸ் இருக்க வேண்டும். ரீலேவை FHP கம்ப்ரஸருடன் இணைக்கவும். கம்ப்ரஸரை 5 நிமிடங்கள் ஓட அனுமதிக்கவும். பவர் சப்ளையை துண்டித்துவிட்டு C மற்றும் B இடையே உள்ள ரெசிஸ்டன்ஸை அளவிடவும். ரெசிஸ்டன்ஸ் தோராயமாக 30 ஓம்ஸ் இருக்க வேண்டும். டாஸ்க் 5. ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரில் ஓவர்லோட் புரொடெக்டரை சரிபார்த்தல் மற்றும் சோதனை செய்தல். ஓவர்லோட் புரொடெக்டரை கண்டறியவும். இது பொதுவாக கம்ப்ரஸரின் பக்கவாட்டில் இணைக்கப்பட்டிருக்கும் அல்லது அருகில் இருக்கும். இது ஒரு பிளாஸ்டிக் அல்லது மெட்டல் கவருக்குள் வைக்கப்பட்டிருக்கலாம். ஓவர்லோட் புரொடெக்டரை பாதுகாக்கும் கவர் அல்லது ஹவுசிங்கை அகற்றவும். காம்பனன்ட்கள் மற்றும் வயரிங் ஆகியவற்றை எச்சரிக்கையுடன் கையாளவும். பர்ன்கள், டிஸ்கலரேஷன் அல்லது ராட்லிங் சவுண்ட் போன்ற சேதத்தின் வெளிப்படையான அறிகுறிகள் இருக்கிறதா என்று ஓவர்லோட் புரொடெக்டரை பரிசோதிக்கவும். இது இன்டர்னல் டேமேஜை குறிக்கலாம். கம்ப்ரஸர் டெர்மினல்களிலிருந்து ஓவர்லோட் புரொடெக்டருடன் இணைக்கப்பட்ட வயர்களை கவனமாக துண்டிக்கவும். உங்கள் கிளாம்ப் மீட்டரை கண்டினியூட்டி அல்லது ரெசிஸ்டன்ஸ் செட்டிங்கிற்கு அமைக்கவும். ஓவர்லோட் புரொடெக்டரின் ஒவ்வொரு டெர்மினலிலும் ஒரு ப்ரோபை வைக்கவும். டெர்மினல்கள் 1 மற்றும் 2 மற்றும் 3க்கு இடையில் டெஸ்ட் லேம்பின் கண்டினியூட்டியை சரிபார்க்கவும். பல்ப் எரிந்தால் ஓவர்லோட் புரொடெக்டரான OLP சரியாக செயல்படுகிறது என்று அர்த்தம். டாஸ்க் 6. ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டரில் இவாப்பரேட்டர் ஃபேன் மோட்டரை சரிபார்த்தல் மற்றும் சோதனை செய்தல்.
பேனல் அல்லது கவருக்கு பின்னால் உள்ள ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில் பொதுவாக அமைந்திருக்கும் எவாப்பரேட்டர் ஃபேன் மோட்டரை கண்டறியவும். ஃபேன் பிளேடுகள் மற்றும் மோட்டாரில் ஏதேனும் டேமேஜ், அப்ஸ்ட்ரக்ஷன் அல்லது எக்ஸசிவ் டர்ட் அக்யூமுலேஷன் போன்ற அறிகுறிகள் தென்படுகிறதா என்று ஆய்வு செய்யவும். தேய்ந்து போன வயர்கள், எரிந்த பாகங்கள் அல்லது பிசிக்கல் டேமேஜ் போன்ற சேதங்கள் இருக்கிறதா என்று பார்க்கவும். மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஸ்மூத் மூவ்மெண்ட்டை சரிபார்க்க ஃபேன் பிளேடுகளை கையால் சுழற்றவும். பிளேடுகள் எந்த தடையும் ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் நன்றாக சுழல வேண்டும். திருப்புவது கடினமாக இருந்தால் மோட்டரில் மெக்கானிக்கல் இஷ்யூ இருக்கலாம். எவாப்பரேட்டர் ஃபேன் மோட்டருடன் இணைக்கப்பட்ட வயர்களை துண்டிக்கவும். உங்கள் கிளாம்ப் மீட்டரை கண்டினியூட்டி அல்லது ரெசிஸ்டன்ஸ் செட்டிங்கிற்கு அமைக்கவும். ஒரு டெஸ்ட் லேம்ப் மூலம் மோட்டார் வைண்டிங் கண்டினியூட்டியை சோதிக்கவும். பல்ப் எரிந்தால் அது கண்டினியூட்டி திருப்திகரமாக இருப்பதை குறிக்கிறது. டைமர் மற்றும் எவாப்பரேட்டர் ஃபேனில் பயன்படுத்தப்படும் மிக குறுகிய வைண்டிங் வயர் காரணமாக குறைந்த வாட்டேஜ் பல்ப் கொண்ட டெஸ்ட் லேம்பை பயன்படுத்தவும். பவர் சப்ளையுடன் மோட்டரை இணைக்கவும். மோட்டரை இயக்கி மோட்டார் ஷாஃப்ட் சீராக இயங்குகிறதா என்பதை கண்காணிக்கவும். அது நடந்தால் ஃபேன் மோட்டார் சரியாக வேலை செய்கிறது என்று அர்த்தம். ரீகேப். இந்த தலைப்பில் நாம் டைமரை சரிபார்த்து சோதிக்கவும், பைமெட்டல் தெர்மோஸ்டாட்டை சரிபார்த்து சோதிக்கவும், டீஃப்ராஸ்ட் ஹீட்டரை சரிபார்த்து சோதிக்கவும், பிடிசி ரிலேவை சரிபார்த்து சோதிக்கவும், ஓவர்லோட் ப்ரொடெக்டரை சரிபார்த்து சோதிக்கவும், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜிரேட்டரில் உள்ள எவாப்பரேட்டர் ஃபேனை மோட்டரை சரிபார்த்து சோதிக்கவும், தெர்மோஸ்டாட்கள், டைமர்கள், டீஃப்ராஸ்ட் ஹீட்டர்கள், பைமெட்டல் ஹேர் லூவர்கள் மற்றும் இதர சிஸ்ட பாகங்கள் போன்ற மின் பாகங்களை சரிபார்த்தல், பிழையை கண்டறிதல் மற்றும் சோதனை செய்தல் போன்ற செயல்முறைகளை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி மாணவர்களே. அடுத்த பகுதியில் நாம் சந்திப்போம்.